ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, நூறு சாமி. ஒரு கிராமத்தில் வந்துட்டு சுவாசிகா வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 26 வயசு ஆகுது. சுவாசிகா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை எழுந்துட்டுக்குவாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும், சின்ன 2 பையன் இருக்கும். எப்படின்னா அவங்க பையனுக்கு படிப்பு கொடுத்து பெரிய ஆள் ஆக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்ட்டு சுவாசிகாவுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையாக போகும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி அப்புறமா எமோஷ்னல் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு ட்ரூ ஸ்டோரி எடுத்து பண்ணியிருக்கிறது. இது நல்லா எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. மெயினாக இந்த படத்தில் வந்துட்டு டெய்லாக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேஸ்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் ஆண்டனி இதோ அப்புறம் சுவாசிகாவும் அவங்க பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃபு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி இன்னும் நல்லா வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனால் படத்தில் டெய்லாக்கெல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.